வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு பெயர் தான் பலத்த சத்தமா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது தளபதி விஜய். இப்போதிருக்கும் பெரிய கேள்வி, அவர் அரசியல்ல ஜெயிப்பாரா? அவருக்கு அந்த ராஜயோகம் இருக்கிறதா? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சாதாரண கணிப்பு கிடையாது. விஜயோட பிறந்த ஜாதக அமைப்பு, இப்போது நடந்து கொண்டிருக்கும் தசை, கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் வரப்போகும் தேர்தல் கால டைமிங், இவை எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு செய்யப்படுற ஒரு ஆழமான ஜோதிட பகுப்பாய்வு, அஸ்ட்ராலஜிக்கல் அனாலிசிஸ். விஜயோட பிறந்த தேதி 22 ஜூன் 1974. பிறந்த நேரம் காலை 7:20 மணி. பிறந்த ஊர் சென்னை. இந்த நேரத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவருடைய ஜாதகத்துல அரசியல் வெற்றியை தீர்மானிக்க 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று லக்னம், இன்னொன்னு சந்திர ராசி. விஜயோட ஜாதகப்படி லக்னம் மிதுனம். இது அவர் நிஜ உலகில எப்படி போராடுவார் என்பதை குறிக்கும். ராசி கடகம். இது மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் அன்பை குறிக்கும். சந்திரன் ஏன் முக்கியம்? விஜய்க்கு சந்திரன் தனது சொந்த ராசியான கடகத்திலேயே அமர்ந்துள்ளார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்களின் உணர்ச்சிகளை தொடும் திறன் இவருக்கு இயல்பிலேயே உண்டு. ஒரு ஃபேமிலி மேன் இமேஜ், பாதுகாப்பு உணர்வு மற்றும் மிகப்பெரிய மாஸ் கனெக்ட், இவை எல்லாம் இந்த சந்திர பலத்தால தான் கிடைக்கிறது. ரசிகர்கள் அவரோட உணர்வு பூர்வமா இணைஞ்சிருக்கிறதுக்கான ரகசியமும் இதுதான். சுக்கிரன் மகாதசை. இன்னொரு முக்கியமான விஷயம், இவருடைய லாபஸ்தானம்னு சொல்லப்படுற 11ஆம் வீடு. ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமா இருக்கிறார். இப்போது இவருக்கு நடக்கிறதும் அதே சுக்கிர மகாதசை தான். இதன் மூலமா அவருக்கு பெரும்பான்மை ஆதரவு, வலுவான நிதி பலம் மற்றும் மிகப்பெரிய தொண்டர்படை அமைய வாய்ப்புகள் அதிகம். தேர்தல் காலத்துல ஒருவருக்கு 11ஆம் வீட்டு கிரகம் ஆக்டிவாக இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். பல பேர் விஜயோட ஜாதகத்துல செவ்வாய் நீசம், அதாவது பலவீனம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்ல. கடகராசியில செவ்வாய் இருக்கிறது பலவீனம் மாதிரி இருந்தாலும் அது சந்திரனோட சேர்ந்திருக்கிறதால அங்கே நீசபங்க ராஜயோகம் உண்டாகிறது. இதன் பலன் என்னன்னா, ஆரம்பத்துல சில சவால்கள் வரும், வளர்ச்சி மெதுவாதான் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல திடீர் அதிகார உயர்வு கிடைக்கும். விஜயோட சினிமா வாழ்க்கையை பார்த்தா கூட இது புரியும். ஆரம்பத்துல விமர்சனங்களை சந்திச்ச அவர் இன்னைக்கு உச்சத்துல இருக்கார். அதே பேட்டர்ன் தான் அரசியலையும் தொடர போகுது. ராகு 6ஆம் வீட்டுல இருக்கிறார். இது எதிரிகளை துவம்சம் பண்ணும். சட்ட ரீதியான சிக்கல்களை முறியடிக்கவும் இவருக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இப்பதான் மிக முக்கியமான இடத்துக்கு வர்றோம். 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலம் விஜயின் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. ஏன்? ஏப்ரல் 15 சூரியன் உச்சம். சூரியன் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தை குறிக்கிற கிரகம். ஏப்ரல் 15ல சூரியன் மேஷ ராசியில, அதாவது விஜயோட 10ஆம் வீட்டுல உச்சமடைகிறார். இது அவருக்கு தலைமை பண்பை மக்கள் மத்தியில ஓங்கி ஒலிக்க செய்யும். ஏப்ரல் 19 சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை. சுக்கிரன் லாபாதிபதி உச்ச சூரியனோட சேர்றாரு. இது மே 12 வரைய நீடிக்கும். இந்த காலகட்டத்துல விஜயோட செல்வாக்கு மக்கள்கிட்ட வேற லெவல்ல இருக்கும். மே 11 செவ்வாயின் அதிரடி. விஜய் ஜாதகப்படி 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மே 11 அன்னைக்கு தனது சொந்த வீடான மேஷத்துக்கு வர்றார். அங்க ஏற்கனவே சூரியனும் சுக்கிரனும் இருப்பாங்க. ஜோதிட ரீதியாக இது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். அதிகாரம் 10வது வீடு, வெற்றி 11வது வீடு, திறமை 5வது வீடு. இந்த மூன்றும் ஒன்றா இணைகிற காலம் இது. ஜூன் 1 குருவின் உச்சம். ஜூன் மாதம் குரு பகவான் கடகராசியில உச்சமடைகிறார். இது விஜயோட ராசி. மக்களோட ஆசீர்வாதம், தார்மீக வெற்றி, இப்படி எல்லாமே இவரை தேடி வரும் உச்சகட்ட காலம் இதுதான். ஏப்ரல் 15ல இருந்து ஜூன் 15 வரை ஒரு பொலிட்டிக்கல் பீக் விண்டோ இவருக்கு திறக்குது. சரி, இவ்வளவு கிரக மாற்றங்கள் நடக்கிறது, இதனால என்ன நடக்கும்? விஜயோட ஜாதக அமைப்பும் வரப்போற கோச்சார மாற்றங்களும் டிரான்சிட்ஸும் மிக அபூர்வமா பொருந்துறது. இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது என்ன?
மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனை, பொலிட்டிக்கல் பிரேக் த்ரூ உறுதி. அரசாங்கத்துல முக்கிய பங்கு வகிக்கிற வாய்ப்பு, கேபினட் லெவல் ரோல் அதிகம். ஒரு கிங் மேக்கரா உருவெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவர் முதலமைச்சரா இல்ல துணை முதலமைச்சரா, இதெல்லாம் மக்கள் கையில இருக்கு. ஆனா அதிகாரத்தை பிடிக்கிற அந்த அதிர்ஷ்ட கதவு ஜாதகப்படி இந்த ஏப்ரல் ஜூன் காலத்துல அகலமா திறக்கிறதுங்கிறது மட்டும் உண்மை. ஏப்ரல் 15 இருந்து ஜூன் 15 வரைக்கும் விஜய்க்கு ஒரு எழுச்சி காலம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு, இப்படி 4 முக்கிய கிரகங்களும் அவருக்கு சாதகமா இருக்கு. ஆனா ஒன்ன நினைவுல வச்சுக்கோங்க, ஜோதிடம்ங்கிறது வாய்ப்புகளை காட்டுற ஒரு கருவிதான். இறுதியில உழைப்பும் மக்களோட தீர்ப்புமே ஒரு தலைவனை உருவாக்கும். இந்த ஜாதக பலன் விஜயோட அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுமா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.